இது வேதத்தை வாசிக்கிறான், தடுக்கிற, சபைக்கு போறான், தடுக்கிற, ஆனாலும் மீறி போறான். ஒருத்தர் வரான் மாஸ்டர், அவர் என்ன பண்றான், போன் பண்ணி பண்ணி வா வான்றான். ஆனா நான் விடமாட்டேங்கிறேன். ஆனா அவர் என்ன பண்றான், மீறி போறான். ஆனா காலையில எப்படி சரி நான் தோத்திடுவேன், காலையில விட்டுடுறேன். ஆனா சாயந்தரம் மத்தியானம் ஜபத்தை போகாம நான் என்ன பண்ண கட்டி வச்சிருக்கேன், விடமாட்டேன். நான் காலையில போயிடுது. ஏன்னா நாள் இருக்கிற யார இந்த பாஸ்டர் அவர் இருக்கிறானே, அவர் என்ன நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், அவருக்காக ஜெபம் பண்ணுறான், அதில் நான் விட்டுருந்தேன். ஆனால் சாயந்தரம் அந்த குடும்பத்தில் குழப்பங்களை கொண்டு வருது. அவளுக்கு சமாதானம் இருக்கக்கூடாது, சந்தோஷம் இருக்கக்கூடாது, அந்த குடும்பம் அழியும். இது வியாதிகளெல்லாம் கொண்டு வந்திருக்கிற, என்னவாது இது முதுகு வலி கொண்டு வந்திருக்கிற, கை வலி கால் வலி கொண்டு வந்திருக்கிற, இது வியாதிகளெல்லாம் கொண்டு வந்தது யார், நான் தான். அது குடும்பத்தில் பிரச்சனை கொண்டு வருது யார், நான் தான். அது குடும்பத்தை செபிக்க முடியாம கொண்டு வருது யார், நான் தான். அவங்க 2 பேருக்கு என்ன பண்ண, வீட்டில் சமாதானம் இல்லை, பிள்ளைங்களுக்கு கணவருக்கு புருஷன் பொண்டாட்டிக்கு சமாதானம் வைக்கிறாம யார், நான் தான். ஜபத்தை வீட்டில் அந்த வீட்டில் ஜபம் தடுக்கிறவன் நான் தான். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுறோம், சாயந்தரம் ஜபத்துக்கு வந்து தடை பண்ணுறது. அப்போதான் நான் நினைச்சேன், இதெல்லாம் யார் தடுக்கிறாரு அப்படின்னா பிசாசு என்ன பண்ணுறா, தடுக்கிட்டு இருக்கிறான். நம்ம எவ்வளோதான் ஊழியம் செஞ்சாலும், நம்மளை எவ்வளோதான் வேதத்தை வாசித்தாலும், நம்மளுடைய ஜபத்திலிருந்து தடுக்கிறவனை ஒருத்தர் இருக்கிறான் நமக்கு எதிராளி. அவனை நம்ம தலை நசுக்கணும் அப்படின்னு சொல்லி வேதத்தை எனக்கு புரிஞ்சு. குடும்பத்தில் இன்னொன்று எப்படின்னா, குடும்பத்தில் சண்டை, புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை வருதான், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், நான் டைவர்ஸ் பண்ணுறேன், நான் உன்னை விட்டு போயிடுறேன் அப்படின்ற பேச வைக்கிறது யாருன்னா பிசாசு தான். வீட்டில் அது குழப்பங்களை கொண்டு வருது, வீட்டில் சண்டை கொண்டு வருது, வீட்டில் ஜபம் இல்லாமல் பண்ணுறது, இதெல்லாம் யாருன்னா பிசாசு தான். நமக்கு நல்லா தெரியணும், இதெல்லாம் யார் கொண்டு வரோன்னா பிசாசு கொண்டு வரும். அவனை தலை நம்ம நசுக்கணும்னா நம்ம ஜபம் பண்ணணும், நம்ம வீட்டத்தை நம்ம வாசிக்கணும், நம்ம சபைக்கு போகணும், நம்ம ஜபம் பண்ணணும். அப்படி ஏற்று 2-3 பேய் பேசுறதை நான் பார்த்தேன். அவர் கேட்குறாரு, நீ எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு. நான் இவங்கெல்லாம் கேட்கணும், கிறிஸ்தவங்களை ஒருத்தர் இழம்பக்கூடாது. அவர் என்ன பண்ணார், அவர் இயேசு உண்மையில தேவன் அவர் தான். யார் உண்மையில தேவனை கேட்கிறாரு, இயேசுதான். இயேசுதான் உண்மையில தேவன். நான் யாரு, பிசாசி. நான் அதே சொல்லுது, நான் யாரு, சைத்தான். நான் உண்மையில தேவன் இயேசுதான். இது உலகத்தை உருவாக்கினது அவரு தான். மறுபடியும் அவர் வரப்போகிறாரு. அதுக்குள்ள இந்த சென்னைகளெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், அழிவிக்க கொண்டு போகிறேன். எனக்கு இதுங்களெல்லாம் வேணும். அதனால கிறிஸ்தவங்களை என்ன பண்றேன், ஜீவிக்க முடியாம, வேதத்தை வாசிக்க முடியாம, உண்மை இல்லாம அவங்களை என்ன பண்றேன், கிரியைகளை செய்து இருக்கிறேன். குடும்பங்கள் அப்படி ஒரு குடும்பத்தை ஒருத்தர் மூலமா கிரியைகளை செய்தால் போதும், அது குடும்பம் இருந்தது சோர்ந்து போயிடுவாங்க. பாருங்க, தயவு செஞ்சு நேற்று நான் வீடியோ விடனா கூட காட்டுறேன். நம்ம எப்படி இருக்கணும்னா, தெய்வ அவங்க தாலே ரசிக்கிறவங்களால நம்ம இருக்கணும், எச்சரிக்கையோட இருக்க நான் சொல்றேன். ஆனா அதுல தேவன் பேசிட்டு இருந்தாரு, இப்படி நான் மறந்துட்டேன். நேற்று அந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, பிசாசு யார் யார் மூலமா என்னென்ன கிரியை செய்து வந்துச்சு. அதனால நம்ம எச்சரிக்கையோட நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், நாமும் அழிவுக்குள்ளே போகக்கூடாது. தேவனோட ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அவர் எவ்வளோ சொல்ற, பிசாசு சொல்ற, ஆண்டவர் வராரு, இயேசு வராரு, அவர் வருகை ஆயுதமாயிடுச்சு. அதனாலதான் இப்ப என்ன பண்ற, கிறிஸ்துவர்கள் எல்லாம் என்ன பண்ற, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி கொண்டு சாகணும்னு சொன்ன வந்திருக்கிறேன். ಅರ್ಥ தமிழ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಕಿಚ್ಚಲಾಡ್ಕೊಂಡು ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಇಲ್ದಿರ, ಸಂತೋಷ ಇಲ್ದಿರ ಸಾಯ್ಬೇಕು ನಾನು ಬಂದಿದ್ದೀನಿ. ಕ್ರಿಸ್ತವರೆಲ್ಲ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರ್ದು. ಅವನು ನನ್ನ ತಳ್ಳಿಬಿಟ್ಟ, ಅವನು ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ಚಾಲೆಂಜ್ ಆಗಿ ಅವನ ವಿಶ್ವಾಸ ಕೊಟ್ಟಿರೋ ಅವನು ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, கீழே தடுத்தேன், எங்கே தடுத்தேன். அதுதான் அதை பார்த்த உடனே நான் டக்குன்னு ஆச்சு. தேவனே, பிசாசியே சொல்றான், உண்மையில தேவன் அவர் தான் மறுபடியும் வரப்போகிறாரு, அவர் ராஜ்யத்துக்கு அவன் ஆயுதம் உங்கள் ஆயுதம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பிசாசான கடைசி காலத்தில் எல்லா ஜனங்களும் மோசம் பண்ணி கொண்டிருக்கிறானே அப்படின்னு சொல்லி நேரத்தில் நான் என்ன பண்ணேன்னா ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் சர்ச்சுக்கு வரலன்னு ஏதோ ஒரு காரணம் நம்மளுக்கு இருக்கோம்னு நினச்சிக்கிறோம்.
ஆனா அந்த தடைகளை கொண்டு வர யாரு தெரியுமா? குடும்பத்தை நினைக்கிறோம், ஏதோ ஒரு பிரச்சனை சண்டை வருது, புருஷன் பொண்டாட்டிக்கு நார்மல் தான், பிள்ளைங்களுக்கு நார்மல் தான் நினைக்கிறோம். ஆனா அது கொண்டு வரது யாரு? அதை நம்ம எப்படி இருக்கணுமா? ஒரு அம்மா சொல்லிச்சா, நான் நரகத்துக்கு போகிறேன், புருஷன் பொண்டாட்டி சண்டை போய் நரகத்துக்கு போகிறேன். நீ என்ன இப்படி திட்டேன்னா நான் பாதாளத்துக்கு போறேன், நரகத்துக்கு போறேன். அவன் சொல்றானா, நீ ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்து இப்படியெல்லாம் நீ பேசுறியே, நீ நரகத்துக்கு போற. ஆமா, நான் நரகத்துக்கு போறேன் அப்படின்ச்சா. அது என்ன பண்ணிச்சு? வந்து சரீரத்தில் ஒரு இருந்துச்சு. அது சொல்லி மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருந்ததா, நான் மரத்தில் உக்காந்துருந்தேன்னா இவ இப்படி திட்டிட்டு புருஷன் போட்டு சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்களா, அப்போ அவளை கூட என்ன பண்ணேன், நான் ஒழிஞ்சிட்டு. அது சொல்லுது, அது மரத்தில் உட்காந்துருச்சா. இவங்க மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் சண்டை போட்டுட்டு வந்தாங்களா புருஷன் போட்டாட்டி, நான் நரகத்துக்கு போகிறேன்னு சொல்லி பேசிட்டு சண்டை போட்டு வந்தாங்களா, அதுக்குள்ளே வந்து நொழிச்சிச்சு. கௌரவமாக நம்ம பேசணும். நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணும், கௌரவமாக இருக்கணும். கிறிஸ்தவங்கள் வாயில் வர வார்த்தைகள் எல்லாம் கௌரவமாக நம்ம பேசணும். தன் வாயின் வார்த்தைகளை ஆக கழுவுவது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ண எச்சரிக்கையோடு இருக்கணும். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா, தேவனோட பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், தேவனோட பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், தேவன் என்ன சொல்றாரு. நீங்க வசனத்தில் பார்க்கும்போது ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வாசிங்க. ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வாசிங்க. நீ மெரியாமல் யாரோ டக்குன்னு வாசிக்கிறது, கன்னடலோ தெலுங்குல. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல ஆதியாகமம் 22:2 டக்குன்னு வாசிங்க. ஆதியாகமம் 22:2 வாசிங்க. ஆதியாகமம் 22:2. அபிரகாம் தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. ಈಸಾಕನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அப்பொழுது அவர் புத்திரனும் ஏகசுதனும் ஈசாக்கை நீ இப்பொழுது அழித்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் நான் அங்கே குறிக்கும் மலையில் ஒன்றின் மேலே தகன பலியாக தகனி என்றார். ஹல்லேலூயா. அப்போ அபிரகாம் என்ன பண்றாரு? தேவன் சொல்றாரு, அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அபிரகாம் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். உனக்கு ஒரு குழந்தை நான் கொடுக்குறேன், அவன் வம்சம் பெருகும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா தேவன் சொல்றாரு, மறுபடி என்ன பண்ணாரு? ஒரே பேரான குமாரனை கொண்டு போய் மெரியா மலையில போய் என்ன பண்றாரு? மெரியா மலையில போய் எனக்காக பலி கொடுறாரு. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து தேவன் பலி வாங்குறவரா? பகைன்றாங்களே அதெல்லாம் செய்யறவரா? பலி வாங்குறவரா? இல்லை, நம்ம தேவனை பலி வாங்குற தேவனை கிடையாது. ஆனா எதுக்காக அபிரகாமுக்கு அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பாருங்க, நம்மை ஜீவ பலியாக கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுக்கணுமா? நம்ம என்ன செய்யணுமா? அபிரகாமுக்கு சொன்னாரு, உனக்கு ஒரே பேரான குமாரனை பலி கொடுன்னு சொன்னாரு. ஆனால் பலி கொடுக்க போகும்போது பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, அபிரகாமே உன் மகன் மேல கை போடாதே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்தது. அப்புறம் அபிரகாம் கை போடல. ஆனா பக்கத்துல திருந்து பார்த்தாரு, ஒரு முள் செடியில ஒரு பதறில ஒரு ஆடு இருந்தது. அதை எடுத்துட்டு வந்து அது பலி கொடுத்தாரு. அதே போல நம்ம என்னன்னா, தேவன் சொல்லியிருக்கிற காரியம் அபிரகாம் மகனை பலி கொடு அப்படின்னு சொல்லும் போது அவர் பலி கொடுக்கிறதுக்கு ஆயுதமானார். ஆனா நம்மள என்ன பண்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜீவ பலியாக நீ இருக்கணும். நீ எப்படி இருக்கணுமா? ஜீவ பலியாக நீங்க இருக்கணும். அப்படி ஜீவ பலியாக நீ இருக்கும் போது அவர் என்ன பண்ணாரு? உன்னை ஆசீர்வதிக்கிற அபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ அது போல உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றார். ஜீவ பலியான என்ன அப்படின்னா, தேவனுக்காக நம்ம வாழணும். தேவன் உன்னை கழுத்தோக்க
கழுத்து கட் பண்ணிக்கோ, கை கட் பண்ணிக்கலான்னு சொல்லலை. ஆனால் ஜீவ பலியாக அவருக்காக நான் வாழ்றேன். என்ன நடுந்தாலும் தேவனுக்காக நான் வாழ்றேன். எது வந்தாலும் தேவனுக்காக நான் வாழ்றேன். என்ன கஷ்டங்கள் வந்தாலும், வேதனை வந்தாலும், துன்பம் வந்தாலும் தேவனுக்காக நான் வைராக்கியமாக நான் வாழ்றேன். அன்ற ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கும். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் தேவனை பாதுகாக்க நான் வருவேன். ஒரு வைராக்கியம். அதனால அவர் சொல்றாரு, ஒரு ஜீவ பலியாக நீ என்ன பண்ண, இது ஜீவ பலியாக நீ கர்த்தருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடு. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் நீங்க கர்த்தருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். தேவனே வாழுகிறது ஒரே ஒரு வாழ்க்கை. தேவனே உங்களுக்காக மட்டும் நாங்கள் வாழணும். உங்களுக்கு போல மட்டும் நாங்கள் வாழணும். நீர் இந்த உலகத்துக்கு வந்தீர் ஆண்டவர். எங்களுக்காக உங்க குமாரன் இயேசு இந்த உலகத்துல கர்த்தாவே வந்து எங்களுக்காக நீ பலியாரே. உங்களுக்காக கர்த்தாவே நாங்கள் என்ன செய்யணும்? உங்க நோக்கம் என்ன? நாங்கள் எதுக்காக எங்களை தெரிந்து கொண்டீங்க? நாங்கள் என்ன செய்யணும்? உங்க சித்தம் என்ன? நாங்கள் என்ன பண்ணணும்? ஒத்து கொடுக்கணும்னு சொல்லிக்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், அதே யாத்திராகமம் 33:21 நீ பார்ப்போம். நீ அங்கே கண்மணியை நில். என்ன பண்ண? கண்மணியிலே போய் நில்லுன்றாரு. யாருக்கு நிக்க சொல்றாரு? மோசே பார்த்து சொல்றாரு, நீ போய் கண்மணியை நில் அப்படின்ற. அதை படி இங்க படிச்சுக்கோங்க. ஆனா கிறிஸ்துவன் கண்மணி ஆகிய நிலத்துல நம்ம நிக்கணும். கிறிஸ்துவுக்காக அவரு என்ன? கண்மணி ஆகிய கிறிஸ்து, அவருக்காக நம்ம நிக்கணும். அதுதான் மோசே சொல்ற, நீ கண்மணியை போய் நில். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயுதத்தோட நீ கொண்டு வந்தாங்க, நில்லு, நான் வரவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா கிறிஸ்துவுக்காக நம்ம நிக்கிறவங்களாக இருக்கணும். 33:21 சரிங்களா? அது போல நாங்க அவர் என்ன பண்ற, கண்மணியில போய் நில்ல அப்படின்னு சொல்லி மோசே சொல்றாரு. அது மோசே தானே, பாருங்க, மோசே தானே சொல்றாரு. மைக் வச்சுட்டு படிக்கணும். என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. அங்கே நில்லு. அப்புறம் போடு, இந்த வசனம் போடு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். சொல்றாரு, அபிரகாம் சொல்றாரு, மோசே சொல்றாரு, நீ இப்ப என்ன பண்ண? கண்மலையிலே நில்லு அப்படின்றாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்ன, எதுக்காக கண்மலையில போய் நிக்க சொன்னாரு மோசையே அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை கிறிஸ்துவாகிய கண்மலையிலே நிலைத்திருந்த கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன பண்ணணும்? நிக்கணும். இந்த உலகத்துல தேவனுக்காக நம்ம நிக்கணும். கிறிஸ்துவுக்காக என்ன வந்தாலும் சரி, தேவனுக்காக நம்ம நிக்கிறவங்களாக இருக்கணும். அதுதான் மோசே சொல்றாரு, நீ பா கண்மலையிலே நில்லு. நான் போகும்போது என்ன பண்ணேன்? முதுகு நீ பார்ப்பேன், உனக்கு நான் தரிசனமாக. அப்போ நம்ம அவருக்காக நிற்கும் போது மோசேக்கு எப்படி அவர் தரிசனம் கொடுத்தாரோ, மோசையோட எப்படி அவர் பேசினாரோ, மோசேக்கு எப்படி அவர் நடத்தினாரோ, அது போல தேவன் அவனை நடத்துறவராக இருக்காரு. அல்லேலூயா. ஆமா, தேவனுக்காக நம்ம நிற்கிறோம், கிறிஸ்துவுக்காக நம்ம நிற்கிறவங்களாக நம்ம இருக்கணும். இதுல நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு நமக்கு டைம் இல்லை, அதனால கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன். மூன்றாவதாக அதே யாத்திராகம் 24:12-18 வரை நீங்க படிச்சு பாருங்க, எழுதிக்கோங்க, வீட்டில் படிங்க. யாத்திராகம் 24:12-18 வசனத்தை வரை நீங்க பார்க்கும்போது, நீ மலையின் மேலே, நான் மலையில் அருகிலே இரு. யார் சொல்றாரு? அது கூட மோசே சொல்றாரு, நீ மலையில் அருகிலே என்ன பண்ண? இரு அப்படின்னு சொல்லி மோசே சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி, தேவ கற்பனையிலே பெற்றுக்கொள்ளவும் தேவ வாக்குத்தத்தமாகிய ஆசீர்வாதங்களையே பெற்றுக்கொள்ளவும் காத்திரு. புரியுதா? அது நீங்க வாசிங்க. நீ கர்த்தர் மேலே, நீ மலையின் மேலே அங்கே இரு அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்றாருன்னா மோசே சொல்றாரு. 40 ராத்திரி 40 பகலும் அவர் என்ன பண்றாரு? 20 பகலும் 40 நாள். புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா? கண்மலையின் மேல நீ நில்ல அப்படின்னா அவர் ஆண்டவர் எதுக்காக அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, அவங்க கண்மலையில போய் 40 நாள் 20 பகலும் புசியாமல் குடியாமல் அவர் என்ன பண்றாருன்னா நிற்கிறார், உபாசம் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் கற்பனைகளை பற்றி கொள்ளவும் தேவனுடைய வாக்குத்தத்தமாகிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் காத்திரு.
நீ கண்மலையே போய் நிற்கும் போது, தேவன் பாதத்தில் இருக்கும் போது, தேவனோட கற்பனைகள் அங்க கொடுத்த அவங்க வாக்கு தத்தங்கள் பெற்றுக்கொள்ள நீ என்ன பண்ணணும்? காத்திரு. அதில் போய் நில்லு, உபாசிரு, ஜெபம் பண்ணு, காத்திரு. என்ன முகத்தை நீ பார்ப்பே, என் சத்தத்தை நீ கேட்பே. அதே போல மோசையோட பேசுற தேவன், மோசையோட இருந்த தேவன் நம்மளுக்கு. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த கஷ்டம், இந்த வேதனை, எவ்வளவு பாடல்கள் வந்தாலும் செவிக்கிற காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அவரு அந்த ராஜ்யத்துக்கு நம்ம ஆயுதமாக இருக்கணும். அதுக்காக தான் எவ்வளவு பாடல்கள் வந்தாலும் நம்ம செவித்துக் கொண்டிருக்கிறோம். 4வது நீங்க பாருங்க, அதே யாத்திராகமம் 17வது அதிகாரம் 6வது வசனம், அதே நாளாகமம் 17வது அதிகாரம் 4வது வசனம் 6வது வசனம் நீங்க பாருங்க. நீ அந்த கண்மணியை அடி. என்ன சொல்றாரு? சொல்லுங்க, நீங்க அந்த வசனங்கள் சொல்லுங்க. நீ கண்மணியை அடி, நீ கண்மணியை அடி. அவர் யாரு சொன்னாரு? மோசே ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் என்ன பண்ண? கண்மணியை அடி. அவர் கண்மணி என்றது யாருங்க? கண்மணி என்ன யாரு? மழையா? கிறிஸ்து தான் கண்மணி. கிறிஸ்து அப்படி என்ன? கண்மணி அடி. அதுக்கு என்ன அர்த்தம்? பார்க்க பாருங்க. ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள். அடிக்கும் போது தண்ணீர் வரும், ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், ஜபாவியற்ற அப்படியே நம்மளை கூட்டுவார், அவர் ஆவினாலே நம்மளை நிரப்புவார். அதனால கிறிஸ்துவானாக்க அவர் என்ன பண்ண? நீ அந்த கண்மணி அடி. யாருன்னா அப்போ அடி அப்படின்னா அடிக்கிறது மட்டும் இல்லை, அந்த ஜீவ தண்ணீர் ஆகிய அந்த கண்மணி கிட்ட நம்ம போகும்போது நம்ம அபிஷேகத்தாலே அவர் என்ன பண்றாரு? நிரப்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்றாரு? கண்மணி அடி. 5வது என்ன? நீ கண்மணியை பார்த்து பேசு. எண்ணாக 20:8 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். நேரம் இல்லாதனால சீக்கிரம் சொல்லிட்டு போயிருக்கிறேன். நீ கண்மணியோட நீ என்ன பண்ண? பேசு. கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் ஜெபம் பண்ணு. அதுக்கு என்ன அர்த்தம்? பேசு, கண்மணியோட பேசு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் ஜெபம் பண்ணு. இதெல்லாம் யார்கிட்ட பேசுறாரு? மோசே கிட்ட பேசுறாரு. நீ பேசு, அவனை பார்த்து பேசு. இங்க வந்திருக்கிறீங்க, யாருன்னு பார்க்க நம்ம வந்திருக்கிறோம்? கர்த்தரை பார்த்து பேசுறது, தேவனை பார்த்து பேசு. உனக்கு இருக்கிற காரியங்கள் அவர்கிட்ட சொல்லு, அவர் கூட பேசு. அவர் பேசுற தேவனா இல்ல பூமியா இருக்கிற தேவனா? அவர் பேசுற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் சொல்ற என் நாமத்தில் எங்கே கூட ஜெபிக்கிறீங்களோ மத்தியில வரவேன்னு சொன்ன தேவன். அவர் பேசுற தேவன். அவர் மூக்கிலிருந்து சுவாசிக்காம வாயிலிருந்து பேசாம இருக்கிற தேவன் கிடையாது. நம்ம தேவனை பேசுற தேவன். அதெல்லாம் சொல்றாரு, உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும், வியாதி இருக்குதா, கடன் இருக்கிறதா, என்ன இருக்குதோ பேச. அதுதான் சொல்ற, பேசு, என்கிட்ட பேசு, என்னை நோக்கி கூப்பிடு. அவர் பேசுற தேவனாக இருக்கிறார். 1வதாக நம்ம பார்க்கிறோம். என்ன 1வதாக என்னது? நம்ம ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியாக நம்மளுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஆபிரகாம் மகனை எப்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறதுக்கு ஆயுதமாக ஆனாரோ, அது போல நம்ம என்ன பண்ணணும்? ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு ஆயுதமாக இருக்கிறவங்களாக இருக்கணும். நம்ம சீஷர்கள் நம்ம பார்க்கிறோம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்தவான்களை நம்ம பார்க்குறோம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஜீவ பலியாக அப்படின்னு சொன்ன சாமிங்கன்னு சொல்லலை. அவருக்காக ஒரு வைராக்கியம் இருக்கும். நேற்று சாமிச்சபத்தில் சொல்லிட்டு இருந்தார், ஒரு வீடியோவில் பார்த்தேன். அவர் சொல்கிறார், நீ ஒருத்தர் கேட்குறார் இன்டர்வியூவில், நீங்கள் பேங்க்கில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு அதிகாரி தானே, எப்படி நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்க, எப்படி இந்த உங்களுக்கு வழியாதவங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எப்போ என்னை ஸ்நேகத்தினோட நான் எப்படி பேசுறது போல நான் பேசிக்கொண்டே இருக்கிறவங்க. எனக்கு கூட யாராவது வரும்போது வந்தா எப்படி இருக்குமோ அது போல, வரும்போது எப்படி நான் பேசுவேன் அது போல அவர் கூட பேசிட்டே போகும். நான் போய் ஆஃபீஸில் உட்காரும் போது ஒரு அந்த சேரில் அவர் அமர்ந்திருக்கிற மாதிரி நினைச்சு அவரோட பேசுவேன். புரியுதுங்களா? நான் போகும்போது வெளியில் போயிட்டு இருப்பேன்,
என் கூட யாரோ ஒரு மாதிரி அவர்கிட்ட பேசிட்டே போவேன். நான் போய் ஆஃபீஸில் உட்காருவேன். ஒரு சேர் என் சேரில் நான் உட்காருவேன். ஒரு சேர் இருக்கும், அந்த சேரில் என்னோட அவர் பேசுகிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், பேசிக்கொண்டே இருப்பேன். அப்போ என் கூட வந்துட்டே இருப்பார். நான் படுப்பேன். படுக்கும்போது பக்கத்தில் தலைக்காணி இருக்கு இல்லையா, அந்த தலைக்காணியில் ஆண்டவரே இங்கே படுங்க அப்படின்னு சொல்கிறேன். அவர் வந்து படுக்கிற மாதிரி நான் அவர் மேலே கை போட்டுட்டு படுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவேன். இந்த அனுபவங்கள் எத்தனை பேர் இருக்கு? இதெல்லாம் புதுசு நம்மளுக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு புதுசு. நான் வந்து யாராவது ப்ரேயர் கூப்பிடுவாங்க, நான் அங்கே போவேன், போய் உக்காருவேன். ஆண்டவரை நீ உக்காருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சேர் பண்ணுவேன். அவர் உக்காருவார். நான் பேசுறது ஆண்டவர் என்ன பேசுறதுன்னு சொல்லி கேட்பேன். அவர் எனக்கு சொல்லுவார். அதே போல நான் பேசுவேன். அது யாரும் சாமி சொல்லுவார். அவர் இல்லை, உயிரோட இல்லை. ஆனால் நேற்று ஒரு இன்ட்ரூ தான், எப்போ வச்சிருக்கிற இன்ட்ரூ பார்த்தேன். அப்போது இந்த மாதிரி காரியங்களும் இந்த மாதிரி அனுபவங்களும் அவருக்கு இருந்ததுனால தான் தேவன் அவரோட இருந்தார். இந்த மாதிரி அனுபவங்கள் அவங்களுக்கு இருந்ததுனால எத்தனோ லட்சக்கணக்கான புக்ஸை அவங்களை எழுதினார். தேசத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவர் புக்கு படிக்காமல் இருக்கிறவங்க இல்லை, அது பார்த்து பிரசங்கம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அனுபவங்கள் பண்ணுங்க. இங்கே வந்து நான் நிற்பேன், ஸ்டேஜில் நிற்பேன், ஆண்டவர் என் பக்கத்தில் இருப்பார், இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அவர் எனக்கு சொல்கிற மாதிரி நான் எனக்கு சொல்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த அனுபவங்களை நம்ம கேட்கணும். எனக்கு எல்லா அனுபவத்தில் என்ன ஒரு காரியம் தொட்டுச்சேன்னா, நான் படுத்திருப்பேன், என் தலைக்காணியில் கொஞ்சம் அப்படி நான் ஓரமப்படுத்திட்டு ஆண்டவரை இங்கே படுத்துக்கன்னு சொல்லுவேன். அது என்னை ரொம்ப அட்டேச் ஆச்சு. அவர் சொல்லுவார் நாம் சும்மா போய் படுத்தாலே போதும், தூக்கம் வந்தால் போதும் ஆண்டவரே அப்படின்றோம். படுக்கும்போது கூட நம்ம ஜபம் பண்ணுறது இல்லை. ஆனால் அவர் என்ன, ஆண்டவரே நீங்கள் பாருவீங்க இந்த அனுபவங்களை நம்ம கொள்ளணும்னா அல்லேலூயா. அதே போல் அந்த வார்த்தைகளெல்லாம் நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இன்னும் புது அனுபவங்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சது. அதே போல் தான் சொல்கிறார் அவர். எத்தனாவது பார்த்தோம்? நீ இந்த கண்மணிலே அடி என்று சொல்லி பார்த்தோம். நீ கண்மணிலே பார்த்து பேசு. எண்ணாகவும் 20:8. அஞ்சாவதாக எண்ணாகவும் 20:8 நீங்கள் பார்க்கும்போது கண்மணியை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கர்த்தரை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணு. கண்மணி நீங்கள் பேசும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, கர்த்தரை நோக்கி ஊக்கமாக நீங்கள் ஜெபம் பண்ணு. கண்மணியாகிய கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஆறாவதாக நம்ம பார்க்குறோம், ஆதியாகம் 19:17 நீங்கள் பாருங்க. ஆறாவது ஆதியாகம் 19:17. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. என்ன சொன்னாரு? நீங்க என்ன சொன்னாரு? நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்ல ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. வரும் தேவ கோபாகினிக்கு தப்புக்கொள்ள கண்மணியாகிய கிறிஸ்து அடிக்கலமாய் போக வேண்டும். நம்ம கடைசி காலத்துல வர அந்த தீங்கிலிருந்து நம்ம ரட்சித்துக் கொள்ளணும், நம்ம பாதுகாக்கணும். தேவன் சொல்லியிருக்கிற கடைசி காலத்துல தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்ம யாரை பார்க்கணுமா? யாரை பார்க்கணும்? நம்ம வரும் தேவ கோபாக்கினிக்கு தப்பித்துக் கொள்ள மலையாகிய கிறிஸ்து அடிக்கலம் புகழுவார். கண்மணியாகிய கிறிஸ்து கிட்ட நம்ம ஓடி போகணுமா? நாங்கள் பாதுகாத்து கொள்ளணுமா? ஏதாவது ஒரு மழை வரும்போதும் எப்படி நம்ம ஒரு செடியோ ஒரு நிழலோ மழை பெய்யாத இடத்துக்கு எப்படி நம்ம போய் அப்படி ஓரமாக நம்ம நிற்கிறோமோ, அதுபோல கிறிஸ்து என்றால் அந்த மழையில போய் நாம் நிற்கணும். கிறிஸ்து என்றால் கண்மணி அந்த மழையில போய் நாம் நிற்கணும். இந்த அளவில் இருந்த தேவன் அவளை தொட்டு வைக்கணும்னா அவர் பாதத்தை நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆறாவதாக நம்ம பார்க்குறோம். ஏழாவதாக நம்ம பார்க்குறோம் மத்தேயு 27 அதிகாரம் 24 இருந்து 27 வரை நீங்கள் படிச்சு பாருங்க. மத்தேயு
7வது அதிகாரம் 24 இருந்து 27 வரை நீங்க படிச்சு பாருங்க. நீ கண்மலையிலே வீட்டை கட்டு. என்ன சொல்றாரு? கண்மலை மேலே வீட்டை கட்டு. எது கண்மலை? நீங்க சொல்லுங்க, எது கண்மலை? எங்க வீடு கட்டுறீங்க? கிறிஸ்து என்ற, கரெக்டா சொல்லுங்க, கிறிஸ்து என்ற கண்மலை மேலே. ஹல்லேலூயா. ஆனா சபை கிறிஸ்து என்ற கண்மலையில் ஒண்ணு, சபை என்ற வீடு நாம் கட்டணும். எது சபை என்ற வீடு? உன்னோட தேகமே தன்னோட ஆலயம். அப்போ நீ நிக்கிறன்னு என்ன பண்ணணும்? உன் ஆலயத்துல கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று உபதேசிக்க வேண்டும். அல்லேலூயா. சபையின் வீட்டை கிறிஸ்துவின் ஜீவியம் உபதேசமாகிய அஸ்திபாரத்து மேலே கட்ட வேண்டும். கிறிஸ்து என்ற வீடு அப்படின்னா உன்னோட தெய்வமே என்னோட ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா வீடு கட்டணும். என்ன வீடு கட்டணும்னா கிறிஸ்து என்ற வீடு. கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் நம்ம ஜீவிக்கணும். அவர் நம்ம உள்ளத்தில் இருக்கும்போது தான் நம்ம இந்த உலகத்தில் எதுவாக ஜெயிக்க முடியும். அவர் நம்ம உள்ளத்தில் இல்லைன்னா நம்ம எதுவுமே ஜெயிக்க முடியாது. அதனால நம்ம ஜெயிக்கணும். நம்ம இந்த ஒரு வருகைக்கு, ஆண்டவரோட வருகைக்கு நம்ம ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவரோட சத்தத்தை நம்ம கேட்கணும்னா, ஆண்டவர் பாதத்தை நம்ம காத்திருந்து ஜெபிக்கணும்னா, கிறிஸ்து உங்களோட இருக்கும்போது தான் அந்த காரியங்களை நம்ம எடுக்கும். அல்லேலூயா. நீ அங்கே கண்மணியிலே நில்லு. நம்ம பார்த்தோம். அது என்ன பண்ண? கிறிஸ்துவன் நிலைத்து, கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திரு. நீ கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திரு. அப்போ என்ன பண்ண? உங்களோட தேவைகள் எல்லாம் தேவனை சந்திக்கிறவராக இருக்கிறார். உங்களோட தேவனை பேசுகிறவராக இருக்கிறார். எத்தனை நாளுக்கு நம்ம எலியா சொன்னது போல குந்தி குந்தி எத்தனை நாளுக்கு நடந்து கொண்டு இருக்கிறோம்? எலியா சொல்றாரு, பாகால தேவமான பாகால கிட்ட வாங்க, கிறிஸ்திய தேவனண்டா கிறிஸ்துவ கிட்ட வாங்க. அங்கே இங்கே எத்தனை நாள் குந்தி குந்தி நடந்து கொண்டு இருக்கிறீங்க? அதுபோல நம்ம எத்தனை நாளைக்கு இப்படியே பேர் கிறிஸ்தவங்களாக நம்ம இருந்து ஏதோ நம்ம ஜெபிக்கிறோம், ஏதோ சபைக்கு வரோம் போறோம். எத்தனை நாள் நம்ம வேஷம் போட முடியும்? நினைச்சு பாருங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்துதான் சொல்லுங்க. எத்தனை நாள் நம்ம நடிக்க முடியும்? ஆண்டவரோட வருகை வரும்போது, அவர் முன்பாக நம்ம நிற்கும் போது, ஒவ்வொருத்தரும் அவர் முன்பாக நம்ம நிற்கும் போது, அவர் கேட்கும் போது நம்ம என்ன சொல்ல போறோம்? நம்ம ஒவ்வொரு நாளும் மாறணுமா இல்லை இப்படி நம்ம இருக்கணுமா? நம்ம தேவனுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன செய்ய போறோம், எதற்காக தேவன் நம்ம அளித்தாரு, எதற்காக நம்மளை தேவன் தெரிந்து கொண்டாரு? நம்ம எத்தனை நாள் தேவன பாதத்தை நம்ம காத்திருந்து நம்ம ஜெபித்து அவங்க சத்தத்தை கேட்கிறவங்களாக நம்ம இருக்கிறோம். அவர் கற்பனைப்படி நடக்கிறவங்களாக நம்ம இருக்கிறோம். அவர் சொன்ன காரியங்களை கீழ்படுறவங்களாக நாம் இருக்கிறோம். தேவன் அவளுக்கு வேதத்தை கொடுத்திருக்காரு, தெளிந்த புத்திக்கு ஞானத்தை தேவன் கொடுத்திருக்காரு, பலன் தேவன் கொடுத்திருக்கிறாரு, ஆரோக்கியம் ஆசி தேவன் கொடுத்திருக்கிறாரு. நேற்று ஒரு சகோதரி சொன்னாரு, நேற்று இல்லை, அந்த மைசூருக்கு அங்கே போகும்போது ஒரு சகோதரி சொன்னாரு, இந்த பாதி தலை மட்டும் இருக்கிறதா? போன வாரம் சொன்னேன் நினைக்கிறேன் உங்களுக்கு, பாதி தலை மட்டும் இருக்கிறதா? இது பாதி தலை இருக்குதா? இது கை காலிலே இந்த முண்டை மட்டும் இருக்கிறதா? ஆனா ஒரு ஆட்டோல படுத்துட்டு அப்படியே எங்கே வேணாலும் அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களா? ஒரு பக்கத்தான் தலை இருக்கிறது, நினைச்சு பார்க்க முடியுமா? ಒಂದು ಸೈಡ್ ತಲೆ ಅರ್ಧ ಮಾತ್ರ ಇದೆ. ಯಾಕಂದ್ರೆ ಆಪರೇಷನ್ ಮಾಡಿ ತೆಗೆದುಬಿಟ್ಟಾದ್ರೆ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಇಲ್ಲ ಹುಟ್ಟಿದೋ ಹಂಗೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ಅರ್ಧ ತಲೆ ಇದೆ ಅಂತೆ. ಅಲ್ಲಿ ಅವರು ಇದು ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ಇಲ್ಲ, ಈ ಮುಂಡ ಏನದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು சொல்றது, ಈ ಬಾಡಿ ಮಾತ್ರ ಇದೆ. ಆದರೆ ಅವರು ಆಟೋಲ್ಲಿ ಮಲ್ಕೊಂಡು ಎಲ್ಲೆಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಅವರು ಸುಮಾರು ಸಾಕ್ತಾರೆ ಅಂತ ದೇವರಿಗೋಸ್ಕರ. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಬಾಬು ಅಂತ ಒಬ್ರು ಹೇಳಿದ್ರು, ಅಮ್ಮ ಈ ಥರ ಅವ್ರನ್ನ ಕರಿಬೇಕು ಅಂತಿದ್ದೀವಿ, ದಯವಿಟ್ಟು ನೀವು ಬರಬೇಕಮ್ಮ ಅಂತ, ನೀವು ಬರಬೇಕಮ್ಮ ಅಂಥವರು ಸುವಾರ್ಥ ಸಾರುವಾಗ ಅಸುತ್ತವುಗಳೆಲ್ಲ ಓಡುತ್ತದೆ, ವ್ಯಾಧಿಗಳೆಲ್ಲ ಸುಖ ಆಗುತ್ತೆ. ನಾನು ಅಂದ್ಕೋಬೋದು, ಸರಿ ಇಷ್ಟು ಪವರ್ ಇರ್ತಾ ಇದೆ, ಇವರೇ ಹೀಗಿದ್ದಾರೆ, ವ್ಯಾಧಿ ಇಲ್ಲ, ಆದರೆ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಾಗ ಎಲ್ಲರಿಗೂ ಸುಖ ಸಿಗುತ್ತೆ. ಹೆಂಗೆ யாராவது சொல்ல முடியுமா? இவரு இப்படி வியாதியோட இருக்கிறாரு, பாதி தலைதான் இருக்கிறது, பாதி தலை ಮಾತ್ರ ಆಯ್ತು, ಅರ್ಧ ತಲೆ ಮಾತ್ರ. ಆದ್ರೆ ಇವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಅಸುದ್ಧಾಗಳು ಹೋಗುತ್ತೆ, ವ್ಯಾಧಿಗಳು ಸುಖ ಆಗುತ್ತೆ, ಅವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ಜನಗಳೆಲ್ಲ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ.
ಸಾಧ್ಯನಾ? ಅದಾಗುತ್ತೆ? ಯಾಕೆ ಸರಿ ಅವ್ರು ಆಗಿದ್ದಾರೆ, ಯಾಕೆ ಅವ್ರಿಗೆ ಸ್ವಸ್ಥ ಸಿಗ್ಲಿಲ್ಲ? ನಮ್ಗೆ ಡೌಟ್ ಬರ್ತದೆ ಬರಲ್ಲ? ಡೌಟ್ ಬರುತ್ತದೆ ಬರಲ್ಲ? ವರದ ஆண்டவரோ இவர் ஜெபிக்கும் போது எல்லா சுகம் கிடைக்குது. ஆனா இவர் ஏன் பாதி தலையோட முன்னுமோட இங்க வந்து இவர் படுத்திருக்கணும்? தேவன் வல்லமே அவர் மேல இறங்கணும் இல்லையா? அவர் கை இல்லைன்னா கை கொடுக்கணும், கால் இல்லைன்னா கால் கொடுக்கணும், பாதி தலைன்னு இன்னொரு பாதி தலை கொடுக்கணும். ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு, ஏன் ಇವರು ಹೀಗಿದ್ದಾರೆ ಅನ್ನೋವಾಗ ಪೌಲ್ಗೆ ದೇವರು ಹೇಳಿರ್ತಾರೆ. ಪೌಲ್ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, ಪೌಲ್ಗೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ಒಂದು ಮುಳ್ಳಿನ ಕಾಂಡವರೇ அந்த முள்ளு என்னை மட்டும் விழுகிட்டான்னு சொல்லும் போது எனக்கு இருக்கிற பலத்துல உனக்கு இருக்கிற பலத்தை நீ போடுங்க. 3 வாட்டி அவர் చెప్తారు. 3 ಸಲ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು, ದೇವರೇ ನನಗೆ ವ್ಯಾಧಿ ಇದೆಯಪ್ಪ, ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಪ್ಪ, ನಾನು ಎಷ್ಟೋ ಜನನ ಸತ್ತೋರನ್ನ ಎಬ್ಬರಿಸ್ತೀನಿ, ಕುಷ್ಠರೋಗಿಗಳೆಲ್ಲ ಸ್ವಸ್ಥ ಮಾಡ್ತೀನಿ, ಆದರೆ ನನಗೆ ವ್ಯಾಧಿ ಇದೆ. ಎಲ್ಲ ನೋಡೋ ಜನ ಏನಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಈ ಅಪ್ಪನ ಹೀಗಿದ್ದಾರೆ, ಎಲ್ಲರಿಗೂ ಸ್ವಸ್ಥ ಕೊಡ್ತಾರೆ, ಇವ್ರು ಹೇಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಕೇವಲ ಮಾಡ್ತಾರೆ ದೇವರೇ ಅಂತ ಕೇಳುವಾಗ 3 ಸಲ ಕೇಳ್ತಾರಂತೆ. ದೇವ್ರು ಹೇಳಿದ್ರಂತೆ, ನಿನಗೆ ಇರೋ ಬಲದಿಂದ ನೀನು ಹೋಗು, ನಿನಗಿರೋ ಬಲ ಸಾಕು, ನೀನು ಸುಖ ಕೊಡಲ್ಲ ನಾನು, ನೀನು ಸುಖ ಕೊಟ್ಟರೆ ನಾನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತೀಯೇನೋ, ನೀನು ಸುಖ ಕೊಟ್ಟರೆ ನಾನು ಮರೆತು ಬಿಡ್ತೀಯೇನೋ, ನಿನಗೆ ಸುಖ ಕೊಡಲ್ಲ, ನಿನಗಿರೋ ಬಲದಿಂದ ನೀನು ಹೋಗು. ನೋಡಿ ಅವ್ರು ನೋಡಿ அவர் இதெல்லாம் நோடி தேசமெங்கும் இவர் என்ன பண்ணாரு, கால் இல்லை கை இல்லை முன்னமா இருக்கிறாரு. ஆனா தேசமெங்கும் கியூல நிக்கிறாங்க, அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணு. நமக்கு இவங்க கை கால நல்லா உண்மைதான் சொல்லுங்க, நம்ம எல்லாம் கொடுத்து வச்சவங்க, நம்ம கொடுத்து வச்சவங்க சொல்லுங்க, நம்ம ಕೊಟ್ಟಿಟ್ಟು ಯಾಕಂದ್ರೆ ಅಂಥವ್ರು ನೋಡುವಾಗ ನಮ್ಗೆ ನಾಚಿಕೆ ಆಗುತ್ತೆ. அப்படிப்பட்டவங்கள பார்க்கும்போது வெக்கமா இருக்குது. இவங்கெல்லாம் எப்படி ஒரு வைராக்கியமா வாழ்றாங்க தெரியுமா? தேசமெங்கு அவங்களுக்கெல்லாம் கீழே நிற்கிறாங்க. பரிசுத்தாவியானவர் அவங்களோட இருக்கிறார். நம்ம தேவன் கை கால நல்லா கொடுத்திருக்கார். இன்னும் அது போய் நான் பார்க்கல, அந்த பாஷை நான் பார்க்கல, அது பாதி காலை தான் இருக்கிறதான். அதை நான் என்ன நடந்தாலும் சரி போயிட்டு வரணும்னு நினைச்சிட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அதுபோலதான் தேவனை யார் நடித்தாரோ, யார் தெரிந்து கொண்டாரோ, யார் முன் கொத்திருக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் ನಡೆಸಿக்கிறோம். அதுபோல நம்ம நினைக்கல, ನಾವು ಅಂದ್ಕೊಳ್ತೀವಿ ಇವರೆಲ್ಲ ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಸೇವೆ ಮಾಡ್ತಾರೆ, ಇವ್ರಿಗೆಲ್ಲ ಯಾಕೆ ವ್ಯಾಧಿ ಬರುತ್ತದೆ, ಇವ್ರು ಸೇವೆ ಮಾಡ್ತಾರೆ, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾಕೆ ಈಗೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತದೆ ಅಂದ್ರೆ ಅದರ ದೇವರ ಚಿತ್ತ, ದೇವರ ಚಿತ್ತ, ದೇವರ ನಾವು ಮಹಿಮೆಕ್ಕಾಗ ದೇವರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. BGS ದಿನಕರು ನಮ್ಗೆ ಗೊತ್ತು, ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಅಶುದ್ಧವಾಗಲ ಅವುಗಳೆಲ್ಲ ಹೋಗುತ್ತೆ, ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ಶುಭ ಸಿಗುತ್ತೆ. ಎಷ್ಟು ದೂರ ಆದ್ರೇನು ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಾವು ಅವರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ, ಅವರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಅಷ್ಟು ನಾವು ದೇವರ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಎಲ್ಲರಿಗೂ ಬಿಡುಗಡೆ, ಎಲ್ಲರಿಗೂ ಶುಭ, ಏನೇನು ಬೇಕೋ ಎಲ್ಲ ಸಿಗ್ತದೆ. ದೇವರು ಹಂಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅವ್ರ ಮೂಲಕವಾಗಿ. ಆದರೆ ಅವರ ಮಗಳು ಆಶ್ಚರ್ಯ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಮಗಳು ಚೆನ್ನಾಗಿ ಆಡೋ ಮಗಳು, ಯವನಸ್ಥ ಮಗಳು ಆಶ್ಚರ್ಯ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಆದರೆ ಎಷ್ಟೋ ಜನ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಪರಿಹಾಸ ಮಾಡಿದ್ರು, ಕೇವಲ ಮಾಡಿದ್ರು, ದೂಷಣೆ ಮಾಡಿದ್ರು. ಅವ್ರೇನು ಮಾಡಿದ್ರು, ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಎಲ್ಲೋ ಒಂದು ರೂಮಲ್ಲಿ ಹೋಗಿ 3 ತಿಂಗಳು 4 ತಿಂಗಳು ಆಚೆನೆ ಬರಲಿಲ್ಲ ಅಂತ. ಯಾಕೆ ಎಲ್ಲರೂ ಕೇಳ್ತಾರೆ, ದಿನಕರ ನೀವೆಲ್ಲರಿಗೂ ಸುಖ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಆದರೆ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾಕೆ ಹಿಂಗಾಗಿದೆ, ನಿನ್ನ ಮಗಳ ಸತ್ತೋದು, ನೀನೇನೋ ಪಾಪ ಮಾಡಿದೀಯಾ. ಅವ್ರ ಆಚೆ ತಲೆ ತೋರ್ಸಕ್ಕಿಲ್ಲದೆ ಆ ದಿನ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, 3 ತಿಂಗಳು ಇಲ್ಲ ರೂಮಲ್ಲಿ ಬಂದು ಹೊಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ದೇವರು ಬಂದ್ರಂದ್ರೆ ರೂಮ್ಗೆ ಬಂದ್ರಂತೆ, ದಿನಕರನ್ ನೀನು ನಿನ್ನ ಮಗಳಿಗೋಸ್ಕರ ಎಷ್ಟು ತವಕ ಪಡ್ತಾ ಇದ್ದೀಯ, ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀಯ. ನನ್ನ ಮಗಳು ಹೋಗ್ಬಿಟ್ಲೆ, ದೇವರೇ ನನ್ನ ಮಗಳ ಎತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರೆ ಅಂದ್ರೆ ನೀವು ಇಷ್ಟು ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಎಷ್ಟು ಜನ ನಿನ್ನ ಮಗಳ ಥರ ಕಷ್ಟಪಡೋರಿದ್ದಾರೆ, ಅವರಿಗೆಲ್ಲ ನೀವು ನಾನು ಸುವಾರ್ತೆ ನೀನು ಸಾರಬೇಕು. ನಿನ್ನ ಮಗಳನ್ನ ನೋಡು, ನಾನು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮಡಗಿದ್ದೀನಿ ಅಂತ ದೇವರು ದರ್ಶನ ಕೊಟ್ಟರಂತೆ.
ದೇವರು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅಮ್ಮ ಇದ್ದಂತೆ. ಆಮೇಲೆ ಕೇಳಿದ್ರಂತೆ, ನಾನು ಸೇವೆ ನೀನು ಮಾಡ್ತೀನಿ, ಮಾಡ್ತೀನಿ ದೇವ್ರೆ, ನಿನಗೋಸ್ಕರ ಏನು ಮಾಡಬೇಕಂತ ಏನು ಬೇಕಂದ್ರೆ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ ದೇವ್ರೆ ಅಂತ. ಆಮೇಲೆ ರೂಮ್ ಬಿಟ್ಟು ಆಚೆ ಬಂದು ಅದಕ್ಕೆ ಆಮೇಲೆ ದೇವರ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಾವು ಅಂದ್ಕೊಂತೀವಿ, ಯಾಕೆ ಅವರು ಅಂಥ ಸೇವಕರ ಮನೇಲಿ ಇಂಥ ಕಷ್ಟಗಳು ಅಂದರೆ, ಕಷ್ಟ ಅನ್ನೋದು ಎಲ್ಲರಿಗೂ ಬರ್ತದೆ. ಅದು ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಜೀವಿಸೋಗಾಗಿರಬೇಕು. ಆ ಕಷ್ಟ ಬರುವಾಗ ಇನ್ನು ದೇವರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. ಯೋಗು ಕಷ್ಟ ಬಂತು, ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಹೋಗ್ಬಿಡ್ತು, ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತುಗಳೆಲ್ಲ ಹೋಗ್ಬಿಡ್ತು, ವ್ಯಾಧಿ ಎಲ್ಲ ಬಂದುಬಿಡ್ತು. ಆದರೆ ದೇವರು ನಾವು ದೂಷಣೆ ಮಾಡಿರಲಿಲ್ಲ. ಯೋಸೇಫು ನೋಡ್ತೀವಿ, ಯೋಸೇಫು 11 ಮಗನವನು, ಶ್ರೀಮಂತರ ಮಗನು. ಯೋಸೇಫನ್ನು ತಗೊಂಡೋಗಿ ಎಲ್ಲಿ ಎಲ್ಲಾಗುದು ಎಗಿಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಅಡಿಮೆತನ ಕೊಟ್ಟಾನೆ, ಚರಚಾಲ ಕೊಟ್ಟಾನೆ. ಆದ್ರೇನು ದೇವರು ಅವ್ರು ಕೊಟ್ಟಿದ್ದಂತೆ, ಅವ್ರು ದೇವರು ದೂಷಣೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ಕಡೆಸಿಯಲ್ಲಿ ಏನಾಯಿತು, ಅದು ಎಗಿಪ್ತ ದೇಶದಿಗೆ ಒಂದು ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಿಯಾಗ ಮಾಡಿಸ್ತಾರೆ. ಯೋಗಕ್ಕೂ ಹೋಗಿದ್ದೆಲ್ಲ 2 ದೇವರು ಕೊಟ್ಟರು. ಆ ಪ್ರಕಾರ ನಮಗೆ ಸೋದನೆಗಳು, ಬಲವೀನಗಳು, ವ್ಯಾಧಿಗಳು ಬಂದರೆ ನಾವೇನು ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನೀವು ಜೀವಿಸೋದಾಗಿರಬೇಕು. ನಾವು ಸಾಕ್ಷಿಬೇಕು. ಇನ್ನೊಂದು, ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಉಪದ್ರವಗಳಿಗೆ ಬಂದರೆ ಕೂಡ ಮತ್ತೆ 5வது ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಓದಿದ್ರೆ, ನೀ ಧನ್ಯವತಿ ಧನ್ಯವಾನ அப்படின்னு சொல்றாங்க. ಅಪ್ಪ அந்த ಕಷ್ಟಗಳೆಲ್ಲ ನಾವು ಬರುವಾಗ ಅದೆಲ್ಲ ನಾವು ಸಹಿಸಿಕೊಳ್ಳೋರಾಗಿರಬೇಕು. ಇನ್ನೊಂದು, ದೇವರಿಗೋಸ್ಕರ ಇನ್ನು ಎಷ್ಟಕ್ಕೆಷ್ಟು ನಾವು ಕಷ್ಟ ಬರ್ತದೋ ಇನ್ನು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಇನ್ನು ದೇವರನ್ನ ಹುಡುಕುವರಾಗಿರಬೇಕು. ಎಷ್ಟು ವ್ಯಾಧಿ ಬಂದ್ರೂ ಸರಿ, ಏನು ಬಂದರೆ ದೇವರನ್ನ ಹುಡುಕುವವರಾಗಿರಬೇಕು. ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ನಾವು ಬರುವವರಾಗಿರಬೇಕು. ಅಲ್ಲಿ ಆ ಥರ ಇರುವಾಗ ನಮಗೆ ಇನ್ನೊಂದು ರಾಜ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಎಷ್ಟು ದಿನ ಇದ್ರೆ ಒಂದಿನ ನಾವು ಹೋಗಲೇಬೇಕು. ದೇವರ ಹತ್ರ ನಾವು ಕೇಳೋದು ಏನಂದರೆ, ದೇವರಿಗೆ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳು ಬರ್ತದೆ, ಇದೆಲ್ಲ ಸಹಿಸಕ್ಕೆ ನನಗೆ ಬಲ ಕೊಡು ದೇವರೇ, ಇದೆಲ್ಲ ನಾನು ಸಹಿಸಬೇಕು ಕರ್ತನೆ, ನನಗೆ ಬಲ ಕೊಡು ಅಂತ ಮಾತ್ರ ನಾವು ಕೇಳಬೇಕಷ್ಟೇ. ಅದಕ್ಕೆ ನಾವು ಇನ್ನೊಂದು ನಿತ್ಯ ಜೀವ ಇದೆ, ಆ ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ನಾವು ಆಯ್ದುವಾಗಬೇಕು. ಯಾವಾಗಿದ್ದರೆ ಒಂದು ದಿನ ಬಗ್ಗೆ ಅವ್ರ ಸಿಂಹಾಸನ ಮುಂದೆ ನಾವು ನಿಲ್ಲಬೇಕು, ನಾವು ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕು. ನಾವು ಮಾಡಿರೋದು ಏನೋ ಅದೆಲ್ಲ ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕು. ನಾವು ಸಿಲ್ವೆ ಬಗ್ಗೆ ನಿಲ್ಲಬೇಕು. ಅದಕ್ಕೆ ನಾವು ಆಯ್ದುವಾಗಿರೋದಿರಬೇಕು. ಅಲ್ಲೆಲ್ಲೂಯ್ಯ, ದೇವರ ಸ್ತೋತ್ರ. ಈ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಓದಿ ಕರ್ತನೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತಾರೆ. இன்னொரு வசனம் பாருங்க, இன்னொன்று நம்ம பார்த்தோம், நீ மழையில் அருகே இரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். யாத்திராக 24:12. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தேவ கற்பனையின்படி நடு காத்துக்கோ, தேவனோட கற்பனைகள் நீ காத்துக்கொண்ட. 3வது பார்க்கும்போது, நீ அந்த கண்மணியை அடி அப்படின்னு சொல்லும்போது, ஜீவ தண்ணீர் இருந்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். நீ கண்மணியை பார்த்து பேசு. ஜப ஜீவம், தேவனை பார்த்து நீ பேசு, கிறிஸ்துவை பார்த்து பேசு. இது மாதிரி காரியங்களெಲ್ಲ நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மளோட இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை எழுந்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த வார்த்தைகள் நாங்கள் தியானிக்க நீர் கிருபை செய்த கிருபை